திரும்பவும் முதல்ல இருந்து பண்ணலாமா நாம? கம் ஆன். 1 2 3 4 2 2 3 4. திரும்பவும் பண்ணுங்க. முன்னாடி குனி பின்னாடி சாயி இடுப்பாட்டு, முன்னாடி குனி பின்னாடி சாயி இடுப்பாட்டு. அப்படியே பண்ணிட்டு முன்னாடி போயிட்டு முன்னாடி முட்டிக்காத. 1. ஓகே, இன்னொரு வாட்டி பண்ணுங்க. 1 2 3 4 3 1 2 3 1 4. நம்ம வீட்டுக்கு போலாம். 4 2 3. எதுக்குடா அண்ணா? முதல்ல எனக்கு பசிக்குது. நீ தேன் எல்லாத்தையும் சாப்பிட்ட. ஆனா நாம இங்க இருந்தா டிவி பார்க்கலாம்ல. சரி, பேசாம அத நம்ம வீட்டுக்கு கொண்டு போயிடலாம். டீல் ஓகேவா? நல்ல ஐடியா தான். நல்ல ஐடியாடா. நல்ல யோசனை கொடுத்த, இரு எடுத்துட்டு வரேன். என்னடா ஆச்சு? அது என்ன செவுத்துல சொருகி இருக்கு? சீக்கிரமா வாங்க. வேகமா வேகமா நான் வந்து என் வீட்டுக்கு. வாங்க சீக்கிரமா போயிடலாம். விக்க வந்துச்சுடா. சீக்கிரம்டா சீக்கிரம். என் வீட்டுக்கு போய் டிவி பார்க்க போறேனே. ஏய் சீக்கிரமா வாங்க போலாம். சீக்கிரம் வாடா. கொஞ்சம் இருடா, எனக்கு இந்த டிவி வேணும். நான் இதை எடுத்துட்டு வரேன். நான் இதை விட்டு வர மாட்டேன். ஆகா, திரும்பவும் வாடா. என்னோட டிவி எங்கடா? அது என்னோட பிளாஸ்மா ஸ்கிரீன் டிவி ஆச்சே. அடே திமிரு பிடிச்ச கரடிகளா, ஒழுங்கையா டிவியை கூட்டு வந்து கூடுங்களா. என்ன இது டிவி ஓட மாட்டேங்குது? அண்ணா சீக்கிரம்டா, ஏதாவது பண்ணுடா. இரு தம்பி, இது ஒர்க் ஆகல. டேய் அண்ணா, எதுக்குடா இப்படி லேட் பண்ணிட்டு இருக்க? சீக்கிரமா அதை ரெடி பண்ணு. கொஞ்சம் அமைதியா இருக்கியா? அப்படி இல்லனா உன்னால வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியுதான்னு பாரு. அப்படின்னா என்னால ஃபிக்ஸ் பண்ண முடியாதுன்னு சொல்றியா? இரு, நான் ஃபிக்ஸ் பண்ணி காட்டுறேன். ஆனாயிடு ஆனாயிடு. நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? இந்த மாதிரி எல்லாம் பண்ணா இந்த டிவி ஒண்ணு ஓடாதுடா. குடுடா, இன்னும் கொஞ்ச நேரத்துல இது ஆன் ஆயிடும். சொல்றது கேளு. இத விடுடா தம்பி. நீ இதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தா இதையே உடைச்சிருவ. சரிடா, அப்படின்னா நீயே ஃபிக்ஸ் பண்ணு. நீ மட்டும் இதை ஃபிக்ஸ் பண்ணலனா உன்னை பொளந்து எடுத்துருவேன், பாத்துக்கோ. இன்னும் ஒர்க் ஆகலையா? ஹே, இது என்னது? ஹே பிரேயர், இது வந்து பாரு. எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. ஞாபகம் வந்துருச்சு. அதான் கரண்ட் பா. இத ஆன் பண்றதுக்கு நமக்கு கரண்ட் வேணும். அப்படியோ? அதேதான், கரண்ட் இல்லாம இந்த டப்பா ஆன் ஆகவே ஆகாது. ஆனா அந்த கரண்ட் நம்ம எங்க தேடி போய் கண்டுபிடிக்கிறது? எனக்கு தெரியும், மின்னல்ல இருந்துதான். என்னடா இது? சரியா போச்சு, நம்மள இதுவும் சதி பண்ணுதேடா. அந்த கொழுப்படுத்த கரடிகளுக்கு என்ன தைரியம் இருந்தா என் வீட்டுக்குள்ள புகுந்து என் டிவி எடுத்துட்டு போயிருப்பாங்க. என்னோட வீடு ஒரு கோட்டை மாதிரி.
இந்த காட்டுல எங்க பார்த்தாலும் கல்லு புல்லு கரடு முரடாவே இருக்குதே. அடடா, வரப்போது வரப்போது ஃப்ரெண்ட்ஸ். கைஸ், சீக்கிரமா வாங்க, இதை விட்டா கிடைக்காது. யா யா பிராம்பல், அந்த பவர் கார்ட்ஸை கனெக்ட் பண்ணு. சரிடா, நான் எனக்கு கொஞ்சம் டைம் கொடு. இன்னைக்கு இருக்குடா உங்களுக்கு. கமுக்கமா உள்ள போயிட்டு சாமர்த்தியமா டிவி எடுத்துட்டு போயிட வேண்டியதுதான். நான் கனெக்ட் பண்ணிட்டேன்டா. ஓகே, என்னோட செல்லம் இங்க இருக்குடா. அடேங்கப்பா, இந்த மின்னல் நமக்காகவே நேரா வர மாதிரியே தெரியுது. அப்ப சரி பிராம்பல், கவனமா இருடா. அந்த பவர் கார்டை விட்டு தள்ளி ஏறு. கொஞ்சம் விட்டுருந்தா நான் விழுந்திருப்பேன். சீக்கிரமா இதை வீட்டுல கொண்டு போய் வச்சுட்டு இதுல ஒரு பெரிய கேம் இருக்கு, அதை பார்க்கணும். இந்த விக்கி கிட்ட வம்பு வச்சுக்கிட்டா என்ன ஆகுங்கிறத அவங்களுக்கு இன்னைக்கு காட்டுறான்ல. இப்ப நாம டிவியை பார்க்கலாம். ஹே गाइस, வாங்க வாங்க, என் கூட சேர்ந்து வந்து டிவி பார்க்க வாங்க. சீக்கிரமா வாங்க. என்னது? இது டிவி தானே, ஆனா இது வெளியே எப்படி வந்துச்சு? டே அண்ணா, அது நம்ம டிவியா? அது எப்படி வெளியில வந்துச்சு? அதை பார்க்க கருப்பாவும் இருக்கு. இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. தெரியலையே தம்பி. ஆனா இது ஏன் பார்க்க தீஞ்சு போன டப்பா மாதிரி இருக்கு? ஆனா இது பார்க்க வினோதமா தான் இருக்கு. அப்போ நான் என்னோட ப்ரோக்ராம பார்க்க முடியுமாடா அண்ணா? அது ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு தான் நினைக்கிறேன். இந்த டிவி தீஞ்சு போனா கூட இது ஒர்க் ஆகும்டா. நிஜமாவா? சூப்பரா சொன்னடா. அப்பவா நம்ம போய் பார்க்கலாம். இதை நாம ஆரம்பத்திலே பண்ணி இருக்கணும். என்னடா இது? இதுக்கு என்னாச்சு? டே அண்ணா, இது ஒர்க் ஆகுதா இல்லடா? ஏன்டா அப்படி போட்டு குத்திக்கிட்டே இருக்கு? என்னடா இது? இது உடைஞ்சு போயிடுச்சுடா. ஆன் ஆயிடு. வேண்டாம்டா அண்ணா, நானே பாத்துக்கிறேன். மிஸ்டர் டிவி ஆன் ஆயிடுங்க. எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாரும் இல்ல, நீங்க தான் இருக்கீங்க. ஆன் ஆயிடுங்க. ஆரம்பிச்சிட்டானே. இங்க பாரு தம்பி, இந்த மாதிரி அழுக வேண்டிய அவசியமே இல்லடா கண்ணா. பேசாம லாகர் வீட்டுக்கு திரும்ப போய் அவ பெட்ரூம்ல இருக்கிற டிவியை கொண்டு வந்துடலாமா? ப்ரோயர், நீ அந்த பிளாக் ஸ்கிரீனையா சொல்ற? ஆமா, அந்த பேப்பர் பிளேட் தான். போய் நாம தூக்கிட்டு வந்துருவோம், சரியா? வாட தம்பி, இதுக்கெல்லாம் போய் அழுதுகிட்டு. யாராவது பட்ட பகல்ல லைட் ஆஃப் போட்டது.